வீடுகளில் நெசவு தொழில் செய்து வரும் நெசவாளர்களுக்கு தொழில் வரி விதிப்பதற்காக நடத்தப்படும் கணக்கெடுப்பு பணிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் நெசவாளர்களின் நிலைமை அதல பாதாளத்துக்கு சென்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கைத்தறி மற்றும் நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம் என்று பல்வேறு வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சியை பிடித்த ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தாறுமாறாக நூல் விலை உயர்ந்ததுடன் விலையில்லா சீருடை, விலையில்லா வேட்டி சேலை போன்ற திட்டங்களுக்கான பணிகளை முழுமையாக தமிழக நெசவாளர்களுக்கு வழங்காதது போன்ற நிகழ்வுகளால் வேறு தொழில்களுக்கு பணியாட்களாக இடமாறி தங்களது வாழ்க்கையை மிகுந்த சிரமத்துடன் நடத்தி வருவதாக எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். நெசவாளர்களில் பலர் தாங்கள் வாழும் வீடுகளிலேயே ஓரிரு தறிகள் வைத்து குடிசை தொழில் போல் தறிகளை இயக்கி அந்த வருமானத்தில் எளிய வாழ்க்கையை வாழ்ந்து வருவதாகவும், தற்போது உள்ளாட்சித்துறை அலுவலர்கள் தறிகள் உள்ள இடங்களை கணக்கீடு செய்து அப்பகுதிகளுக்கு வணிக ரீதியில் தொழில் வரி விதிக்கப் போவதாக தகவல்கள் கூறுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக சேலம் மாநகராட்சியில் கைத்தறி உள்ள வீடுகளில் சதுர அடிக்கு 27 ரூபாய் தொழில் வரி விதிக்க உத்தேசித்துள்ளதாக வரும் செய்தி நெசவாளர்களின் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.